அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையின் இறப்பை எண்ணி வருந்திய பரதனின் துயர உள்ளத்தை அவனுடைய கண்ணீரே தாங்குதல். பாடல் எண் 804. கள்ளமில்லா மனமுற்ற கடும் துன்பம் தாங்காமல் உள்ளமெல்லாம் கண்ணீராய் உருகியதே ஆங்கெனினும் வள்ளம் போல் தாங்குதவி வாராத பாங்குணர்ந்தே வெள்ளமென்னும் கண்ணீரே வீங்குதுயர் தாங்கியதே. இதுவே 804வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கள்ளமில்லா மனமுற்ற கடும் துன்பம் தாங்காமல் என்ற முதல் வரிக்கான விளக்கம், தயரத மன்னனாகிய தன்னுடைய தந்தையின் மரணத்தால் நேர்ந்த துயரத்தை தாங்க முடியாத கள்ளமே இல்லாத உள்ளம் கொண்டவனாகிய பரதனின் உள்ளம் கொண்ட கடும் துன்பத்தை தாங்க முடியாமல் உள்ளமெல்லாம் கண்ணீராய் உருகியதே ஆங்கனினும், அந்த பரதனின் உள்ளம் யாவுமே கண்ணீராக உருகி போனது. ஆனாலும் வள்ளம் போல் தாங்குதவி வாராத பாங்குணர்ந்தே, கண்ணீராய் உருகி போன அவனுடைய உள்ளத்தை சூழ்ந்து பெரும் கண்ணீர் கடலே பொங்கி எழுந்து நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் அந்த நிலையிலும் கூட அவனுடைய உள்ளத்தை அங்கே வள்ளம் போலவே வந்து அவனுடைய உள்ளத்தை தாங்குவதற்கு உதவி எதுவுமே வாராத ஒரு பாங்கினை உணர்ந்தவாறே வெள்ளமெனும் கண்ணீரே வீங்கு துயர் தாங்கியதே. அங்கே பெரும் வெள்ளமாகவே எழுந்து நின்ற பரதனின் கண்ணீரே அவனுடைய உள்ளத்திலே துன்பத்தால் ஏற்பட்டிருந்த பெரும் துயரத்தை, துன்பத்தால் வீங்கி போன அவனுடைய உள்ளம் கொண்ட அந்த துயரத்தை தாங்கி, அந்த உள்ளத்தையும் அந்த கண்ணீரே தாங்கி அவனுக்கு உதவியது. இதுவே செல்வராமாயணத்தின் 804வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 805வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.